பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கணந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக்கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நேயர்கள் அனைவருக்கும் 2025 ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் டாக்டர் சக்தி சோமையாகிய நானும் டாக்டர் ஆஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் 2025 புத்தாண்டு பலன்கள் பார்ப்பதற்காக. இப்பொழுது 2025ஆம் ஆண்டு பலன்களை பற்றி பார்ப்பதற்காக நாம் வந்திருக்கிறோம்னு முதலே சொல்லிட்டோம். இப்போ இந்த 2025 மெதுவாக செல்லும் கிரகங்கள் எந்தெந்த தேதிகளில் மாறுறார், அதனால் வரக்கூடிய விளைவுகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த 2025 கிரக நிலைகள் எப்படி இருக்குது, எந்த நாட்களில் என்னென்ன கிரகங்கள் பெயர்ச்சி ஆகிறது அப்படிங்கிறத பற்றி நம்முடைய டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவங்க விரிவாக சொல்லுவாங்க. அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டு பலன்கள் மற்றும் மாத பலன்கள், வருஷ பலன்கள், கிரகப்பயிற்சி பலன்கள் போன்றவற்றை பார்த்துக்கிட்டு வரோம். அதுபடி நாம் இப்போ பார்க்க போகிறது இந்த புத்தாண்டு 1/1/2025ஆம் ஆண்டு. இது ஆரம்பிக்கிறது தமிழ் தேதிக்கு பொறுத்தளவுக்கு 1/1/2025 குரோதி வருஷம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி பிறக்குது. இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க வசந்த நாளான புதன்கிழமை. நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது பொன்னாப்டாலும் புதன் ஆப்பிடாது அப்படின்ற காலகட்டங்களில் இந்த மாதம் பிறக்குது. அதுவும் பார்த்தோம் அப்படின்னாக்க சூரியனோட நட்சத்திரமான உத்திராட நட்சத்திரத்தில் இந்த வருஷம் பிறக்குது. இந்த வருஷத்தில் பொறுத்தளவுக்கு மிக பிரம்மாண்டமான மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்னு நாம் சொல்லக்கூடிய ஜோதிட சாஸ்திரத்தில் சனி பகவானை சொல்லுவோம். சற்றேறக்குறைய 2.5 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறக்கூடியவர். அதுக்கு அடுத்தது ராகு கேது 1.5 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறக்கூடியவர். அதுக்கு அடுத்தது சற்றேறக்குறைய 360லேருந்து 365 நாளுக்குள்ளார மாறக்கூடிய குரு பகவான் ஆகக்கூடியவர். அப்போ இந்த வருஷத்தில் 2025 மிகப்பெரிய கிரகங்களான 2 கிரகங்களுடைய பயிற்சிகள். ஒன்று பிரகஸ்பதியான குரு பகவான் பயிற்சி மே மாதம் பெயர்றாரு 1. அதுக்கு அடுத்தது ராகு கேது பகவானுடைய பயிற்சி. இந்த ராகு கேது பகவானுடைய பயிற்சி அப்படின்றது ஏப்ரல் மாதம் நடக்குது. அப்போ நம்ம ஒரு பலன்கள் சொல்லும்பொழுது அந்தந்த கிரக பயிற்சியை வச்சு தான் பலன் சொல்ல முடியும். இதில் பார்த்தோம்னாக்க தமிழ் வருஷம் பிறக்கக்கூடியது அப்படின்றது குரோதி முடிஞ்சு விஸ்வாச வருஷமும் பிறக்குது, ஏப்ரல் மாதம் பிறக்குது. அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தா தமிழ் வருஷ பிறப்பு ஒரு பிறப்பு இருக்குது. ஆரம்பிக்கிறது குரோதி, அதில் மிடில் ஏப்ரலில் வரப்போகுது விஸ்வாச வருஷம். இதில் 2 பயிற்சிகள், 1 குரு பயிற்சி, 2 ராகு கேது பயிற்சி. இப்போ இந்த குரு பயிற்சியை பொறுத்தளவுக்கு ரிஷபத்தில் இருக்கிற குரு பகவான் மிதுனத்துக்கு மாறுறார். மிதுனத்தில் சற்றேறக்குறைய 1 வருஷம் இருப்பார். இந்த 1 வருஷத்தில் குரு பகவானை பொறுத்தளவுக்கு ஒரு சில காலகட்டங்களில் வக்ரகதி அடைகிறார், ஒரு சில காலகட்டங்களில் அதிசார நிலையை அடைகிறார். நாம் பேசும்பொழுது அந்த குருவுடைய மிதுனத்தில் குரு என்னென்ன நிலையை அடைவார், மிதுனத்தில் குரு இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். இதை தவிர நாம் பார்த்தோம்னாக்க ராகு கேது பயிற்சி 4வது மாதம், அதாவது ஏப்ரல் மாதம். இப்போ ராகு இருக்கிறது காலபுருஷ தத்துவத்தின்படி 12ஆம் ராசியான மிதுனத்தில் இருக்கார். அடுத்தது பார்த்தோம்னாக்க கேது பகவானை பொறுத்தளவுக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி 6ஆம் ராசியான கன்னியா ராசியில் கேது இருக்கார். இப்போ இவங்க இடம் மாறுறது எப்போ, ஏப்ரல் மாதம் மாறுறாங்க. இந்த ஏப்ரல் மாதம் மாறும்பொழுது நம்ம எப்பொழுதுமே ஒவ்வொரு வருஷமும் பார்த்துருக்குறோம். கேது அப்படின்னாக்க நுண்கிருமிகளுக்கு அதிபதி அப்படின்றது கேது. அவர் உஷ்ண கிரகமான சூரியனுடைய வீட்டுக்கு மாறக்கூடிய காலகட்டங்கள். நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சூரியனை பொறுத்தளவுக்கு கண்ணுக்கு அதிபதி, ஒளிக்கு அதிபதி அப்படின்னு சொல்லுவோம். அங்கே நுண்கிருமிகள் சேரக்கூடிய காலகட்டங்களில் இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து எல்லா ராசிக்காரங்களுக்குமே கண் தொடர்புடைய நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நாம் இப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தோம்னாக்க ஆப்பிரிக்காவில் இந்த கண் நோய்கள் இது மாதிரி வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. அப்போ ஒளி கிரகமான கண்ணுக்கு உண்டான கிரகமான
சூரியனோட வீட்டில் உத்திர நட்சத்திரத்தில் அவர் உள்ளே வராரு. அந்த காலகட்டங்கள் ராகு கேது அப்படின்றது சற்றே இருக்கக்கூடிய 18 மாதங்கள், 1.5 வருஷம் ஒவ்வொரு கட்டத்துலேயும் இருப்பார். அதுபடி பார்த்தா 2 மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏப்ரல் மே ஜூன் இந்த மாதங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கண்ணுக்கு உண்டான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். இதை தவிர ராகு பகவான் வரக்கூடியது கும்பத்துக்கு வரார். ஏற்கனவே அங்கே சனி பகவான் இருக்கார். 2 தீய கிரகங்கள் ஒரே இடத்துல இருக்கிறது அப்படி சிறப்பாக இருக்குமா அப்படின்னா சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அதுவும் காலபுருஷ தத்துவத்தின்படி 11வது ராசி 11 அப்படின்றாக்க நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் லாபஸ்தானம் அப்படிம்போம். பொருளாதார ஸ்தானம் 10க்குடையவர் 11ல் இருக்கார். அப்போ 10-11 தொடர்பு வரும்பொழுது பொருளாதாரத்தில் சீர்குலைவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ நம்ம எல்லாமே பேசுகிறது அந்த காலகட்டங்களில் அந்த ராகு கேது பயிற்சி அடைஞ்ச விட்டு. அதே போல் குரு பகவான் அதிசாரம் வாங்கக்கூடிய காலகட்டங்களில் உலக நாடுகளில் போர் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, ஆட்சி மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ எல்லாமே இந்த காலகட்டங்களில் இருக்குது. அப்போ இப்படி ஏற்பட்ட ஒரு கடுமையான சூழ்நிலையில் நம்மளுடைய இந்த புத்தாண்டு பிறக்குது. அப்போ இந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது நம்மளுடைய நாட்டுக்கு என்ன இருக்கும் அப்படின்னாக்கா, நம்மளுடைய நாட்டை பொறுத்தளவுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம், தொடர் முன்னேற்றம் இருக்கும். கவலைப்பட வேண்டிய தேவை கிடையாது. அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஸோ இந்த பிறக்கக்கூடிய 1/1/2025 அன்னைக்கு கிரக நிலவரத்தை பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா பார்ப்போம். 1/1/2025 அன்னைக்கு குரு பகவான் வக்ரகதியில் ரிஷபத்தில் இருக்கார். அவர் மாறுறது பிப்ரவரியில் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இதை தவிர பார்த்தோம்னாக்க கர்க்கடகத்தில் செவ்வாய் நீச்ச நிலையில் இருக்கார். 6ஆம் இடமான காலபுருஷ தத்துவத்தின்படி 6ஆம் இடமான கன்னியா ராசியில் கேது இருக்கார். இதை தவிர பார்த்தோம்னாக்க புத பகவானும் சூரிய பகவானும் தனுரில் இருக்கிறார். இதை தவிர சுக்கிர பகவானை பொறுத்தளவுக்கு மகரத்திலையும், ஆட்சி பெற்ற சனி பகவான். இப்போ நம்மளை பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் இப்போ எல்லாமே பார்க்குறது வாக்கிய கணிதப்படி தான் பார்க்குறோம், திருக்கணிதப்படி பார்க்கல. வாக்கிய கணிதப்படி ஒரு சில பேர் சொல்கிறாங்க மார்ச் மாதம் சனி பகவான் மாறுறாருன்னு. பட் வாக்கியப்படி கிடையாது, திருக்கணிதத்தைப்படிலையும் ஒரு சில பேர் சொல்கிறாங்க. நம்மளுடைய அடுத்த சனி பயிற்சி அப்படின்றது மார்ச் மாதம் 2026 தான் பெயருது. அதுவரையிலும் சனி பகவான் இருக்கிறது கும்பத்தில் ஆட்சி பெற்று இருக்கார். அதை தவிர இந்த வருஷம் பிறக்கும் பொழுது காலபுருஷ தத்துவத்தின் 12வது ராசியான மீன ராசியில் ராகு பகவான் இருக்கார், கோதண்ட ராகுவாக இருக்கார். இப்படி ஏற்பட்ட நிலையில் இந்த வருஷம் பிறக்குது. இப்போ இந்த வருஷம் பிறக்கும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள், என்னென்ன கெடுபலன்கள், பரிகாரங்கள் என்னென்ன, எந்த கோயிலுக்கு வழிபட்டால் சிறப்பாக இருக்கும் அப்படின்றத பார்ப்போமா? மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களுக்கு உண்டான ராசி இது. மகர ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான். இந்த 2025 எவ்வளோ பெரிய மாற்றமும் ஏற்றமும் இருக்கும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2025 பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில், அதாவது கும்பத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கார். பாத சனி நடக்கிறது, 7.5 சனியில் கடைசி ஒரு 1.5 வருஷம் இருந்து போயின்னு இருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகுவும் சேர்றார். ஏன்னா ராகு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல வர்றதுனால குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு, பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகிறது. ரொம்ப ஜாகிரதையாக பேசுறது நல்லது. குருவும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல போகிறார். அதனால் பேச்சில் பார்த்திங்கன்னா சில கலகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 3-12 அதிபதினு சொல்லக்கூடிய 2 மறைவு ஸ்தான அதிபதியான குரு அவரே இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் போய் இருக்கிறதுனால ராஜ யோகத்தை கொடுக்க போகிறார். வேலை செய்பவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமும் அதன் மூலியமாக மாற்றமும் பண வரவை அதிகப்படுத்தக்கூடிய காலகட்டமுமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை, அதாவது தனஸ்தானத்தை தனக்காரகன் பார்க்கறதுனால பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வரப்போகிறது. தொழிலில் ஒரு பெரிய மாற்றம், அதாவது வேலை செய்யும் இடத்துல உங்களுக்கு ப்ரமோஷன் வரும். ப்ரமோஷன் மூலியமாக அதிக சம்பளமும் அதிக பண வரவும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்தில் சிறு சிறு சர்ச்சைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்யோன்யம் நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும். நீங்கள் சொந்த ஊருக்கு போயிட்டு வர, சொந்த கிராமத்துக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 12ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு
ஒரு சின்ன பிரயாணத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுப்பார். இதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை தொழில் ஸ்தானத்தையும் வந்து குரு பார்க்குறார். குரு தொழில் ஸ்தானத்தை பார்க்குறதும் அவரே முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி அப்படின்றதுனாலையும் உங்களுடைய முயற்சிகள் நிச்சயமாக வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மகர ராசிக்காரர்கள் அதுவும் வந்து இந்த கோர்ட்டு, ஜஸ்டிஸ், யூனிஃபார்ம் சர்வீசஸ், போலீஸ் சர்வீசஸ், சட்டம் ஒழுங்கு, அட்வொகேட்ஸு இவாளுக்கெல்லாம் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இதை தவிர பார்த்தீங்களேயானால் இந்த மகர ராசிக்காரர்கள் எண்ணெய், அதாவது எண்ணெய் வித்துக்கள், கருப்பு நிற மண், அது தவிர கருப்பு நிற ஆடை, அது தவிர கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அது தவிர ஆயில் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் விற்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. என்ன இருந்தாலும் சனி பகவான் 2ஆம் இடத்துல இருந்து அதுவும் பேச்சு ஸ்தானமாக இருக்கிறதுனால உங்கள் பேச்சில் வந்து ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு கேத்து 8ஆம் இடத்துல போய் இருக்கார். 8ஆம் இடத்துல போய் கேத்து இருக்கிறதன் மூலியமாகும் அவருக்கு சுவர் பார்வை இல்லாமல் சனியின் பார்வை இருக்கிறதுனாலும் என்ன மாற்றங்கள், ஏற்றங்கள், இல்லை இறக்கங்கள் இருக்கக்கூடும் இந்த 2025 அப்படின்றத டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. எப்பொழுதுமே ஒரு துர்கிரகம் இன்னொரு துர்கிரகத்தை பார்க்குறது மிக சிறப்பு. நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் இயற்கை அசூபர்கள் அப்படின்றது சனி பகவானை சொல்லுவோம், ராகு, கேது, செவ்வாய் பகவானை சொல்லுவோம். அப்போ கெட்டவர் கெட்டிடுமாம் ராஜயோகம். நல்ல கிரகங்களுக்கு நல்ல பார்வைகளும் தீய கிரகங்களுக்கு தீய கிரகங்களோட பார்வையும் இருக்கிறது சிறப்பு. அப்போ இந்த காலகட்டங்களில் மகர ராசியை சேர்ந்தவங்க மறைந்து வாழக்கூடிய காலகட்டங்கள் ஆகும். அப்போ மறைந்து எப்படின்னாக்க வீட்டை விட்டு வெளியே நெடுந்தூரங்கள் பயணம், அதாகப்பட்டது வெளிநாடு, வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதன் மூலியமாக வருமானம் கூடும். உங்களுக்கு இப்போ நடக்கிறது அப்படின்றது பாதசனி. எப்பொழுதுமே 7.5 சனி முழுசுமே கெடுப்பாரா? கண்டிப்பாக முழுசுமே கெடுக்க மாட்டார். கடந்த 5 ஆண்டுகள் கிட்டத்தட்ட 5+1 6 ஆண்டுகள் கெடுத்து முடிச்சிட்டாரு. இனி அவர் போகக்கூடிய பாத சனியாக இருக்கிறதுனால கொடுத்துட்டு போவார். அப்போ என்ன விதமாக கொடுக்கக்கூடியது அப்படின்னாக்க 8 அப்படின்றது மறைவு ஸ்தானம் அப்படின்றோம். மறைவுனா அந்நிய மொழி, அந்நிய மதத்தை சேர்ந்தவங்களால உங்களுக்கு உதவிகள் ஏற்படும். அந்த உதவிகள் மூலியமாக நீங்கள் வேண்டிய விரும்பிய தொழில் செய்யறதுக்கு உண்டான முயற்சிகளை எடுத்தால் அது ஜெயமாகும். இதில் ஒரு விசேஷம் என்னன்னாக்க உங்களுடைய ராசியான மகரத்தை பிரகஸ்பதியான குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. எது வரையிலும் பார்க்குறாரு? மே மாதம் வரையிலும் பார்க்குறாரு. அப்போ மே மாதம் வரையிலும் பெரிய அளவுக்கு பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ அந்நிய தேசங்களுக்கு சென்று அங்கு மேல் படிப்பு படிக்கணும், அங்கே உத்தியோகம் பார்க்கணும், அங்கே தொழில் தொடங்கணும்னு நினைக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு வேண்டிய PR, பர்மிட், சிட்டிசன்ஷிப்பு இது மாதிரி எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த 2025. இதை தவிர பார்த்தோம்னாக்க உங்களுடைய 2ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவான் வாக்குஸ்தானத்தில் சில குழப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் பேசுகிறத மற்றவங்களால தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் யார்கிட்டையும் ஆர்கியூமெண்ட் வேண்டாம். ஆர்கியூமெண்ட் நமக்கு தான் பாதகமாக முடியும். அன்னெசரி டிபேட்டு, அன்னெசரி ஆர்கியூமெண்ட்டு, வாக்கு கொடுக்கறது எல்லாமே பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் குரு பகவான் சனி பகவான் இருக்கிறதுனால குடுக்கல் வாங்கலில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த லேலாதேவி செய்கின்ற தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். உங்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பணம் வாங்கிட்டு கரெக்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பெரிய அமௌண்ட்டாக வாங்கிட்டு ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் மகர ராசி அன்பர்களுக்கு உண்டு. ஆனால் ஏமாற்றம் அப்படின்றது தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க பணம் கொடுக்கறதையே லேலாதேவி பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க எச்சரிக்கையாக இருக்கணும். இதே போல் மைன்ஸ் வேலைகள், மைன்ஸ் அப்படின்னாலே நிலக்கரி போன்ற இயற்கை உரங்கள், இந்த நம்மளோட ஜார்க்கண்ட் மாநிலத்தில், ஒரிசா மாநிலத்தில் எடுக்கக்கூடிய அந்த தொழில் அதிபர்களுக்கும் சரி, அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்களுக்கும் சரி, சனி பகவானை பொறுத்தளவு டிரான்ஸ்போர்ட்ஸுக்கு அதிபதி அவர் தான், அதே போல் மைன்ஸுக்கு அதிபதியும் அவர் தான். அதனால் மைன்ஸ் வேலை பார்க்கக்கூடியவங்க, பில்டிங் வேலை பார்க்கக்கூடியவங்க, எம்சாண்ட் அப்படின்றது கருப்பு இதாக இருக்கும், அதை மாதிரி பார்க்கக்கூடியவங்க, பில்டிங் கான்ட்ராக்ட் எடுத்து செய்யக்கூடியவங்களுக்கு இந்த 2025 ஆண்டு யோகமான ஆண்டுன்னு சொல்ல
சொல்லலாமா, யோகமான ஆண்டுன்னு சொல்லலாம். அதே போல் சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு கடந்த 2024ஆம் ஆண்டு வாய்ப்பு கிடைக்காம வீட்டிலேயே முடங்கி இருந்தவங்க அத்தனை பேருக்குமே வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் பார்த்தா வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இங்கே இருக்கிற மாதிரி மும்மடங்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலகட்டங்களில் வாங்கின கடன்களை அத்தனையும் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த 6 வருஷமாகவே பொருளாதாரத்தில் அவதிப்பட்டிருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே 5 மாதம் வரையிலும் குருவோடைய பார்வை உங்கள் ராசிக்கும், அதுக்கு அடுத்தது குரு மாறின பிறகு உங்களோட குருவோடைய விசேஷ பார்வையினை 9ஆம் பார்வை தனம், வீடு, வாக்குஸ்தானத்தை பார்க்கறதுனாலையும் இந்த ஏற்றங்கள் இருக்கும். இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க நீண்ட நாட்களாக வண்டி வாகனம் நினைச்சவங்களுக்கு, சைக்கிளில் போனவங்களுக்கு 2 வீலரும், 2 வீலர் போனவங்களுக்கு காரும், காரில் போனவங்களுக்கு லக்ஸரி கார்டும், அதை அப்படி சேடன் கார்கள் என்று வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதுவரை ஒன்று கொடுத்த நேரத்திலிருந்து கஷ்டப்பட்டிருக்கிறவங்களுக்கு கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பூமி வாங்கி பூமிக்காரர்கள் நல்லா இருக்கிறதுனால வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அபார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்த்தோம்னா மகர ராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டு ஏற்றமான ஆண்டாக இருக்குமா? ஏற்றமான ஆண்டாக இருக்கும். ஏன்னா குருவுடைய பார்வைப்படுறதுனால. சரி, ஒரு சில மகர ராசி என்பவர்களுக்கு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமநாதன் சரியில்லை அப்படின்னாக்க கொடுக்கக்கூடிய அளவின் தன்மையை குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்படியேற்பட்டவங்க எந்த கோயிலுக்கு போயிட்டு எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படின்றத டாக்டர் ஐயா சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா 2 பேருமே. இப்போது இந்த கும்பராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் அவனுடைய அதிபதி சனி பகவான். அவரோ உங்களுக்கு 7.5 சனியினுடைய காலமாக கடந்த ஒரு 4.5 வருஷ காலமாக இருக்கார். இன்னொரு 1.5 வருஷ காலம் இருக்க போகிறார். அப்போது இன்னொரு 1.25 வருஷம்னு வச்சுக்கிறீங்களேன். இந்த வருஷம் பிறந்ததுலேருந்து 1.25 வருஷம். அப்போ இந்த 1.25 வருஷத்துக்கு இருக்க போகிறார். அப்படிங்கிற போது உங்களுக்கு 7.5 சனி அப்படின்னு சொல்லக்கூடியதில் பாதச்சனியாக இருக்கிறார். இந்த பாதச்சனியாக இருக்கும்போது சில நன்மைகளை இந்த குரு பார்க்க போகிறதுனால் சில நன்மைகளை செய்தாலும் சில தீமைகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதனால் திருநள்ளார் போய் சனீஸ்வர பகவானை போய் வழிபட்டுட்டு வர்றது நல்லது. இந்த திருநள்ளார் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் பாண்டிச்சேரி ஸ்டேட்டில் காரைக்காலில் இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கார். நீங்கள் இங்கேருந்து போகிறவங்க காரைக்காலில் தங்கலாம், திருநள்ளாறில் தங்கக்கூடாது. தங்கினா அவர் மேலும் பிடிச்சிக்கிட்டுருவார் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறாங்க முன்னோர்கள். அதனால் தங்குறது காரைக்காலில் தங்கணும், சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வந்துடணும். அந்த ஊரில் நைட்டு ஆல்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறது சாஸ்திரம். அது மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வரணும். சனிக்கிழமை இன்றைக்கி போய் தொழுகிறது சிறப்பு. இங்கே டெய்லி ஒரு விநாயகரை போய் வணங்குறதும், சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வணங்குறதும் இதெல்லாம் சால சிறந்ததாக இருக்கும். இதெல்லாம் தீபம் ஏற்றி வழிபடணும். சனிக்கிழமை இன்றைக்கி சனீஸ்வரனுக்கும் தீபம் ஏற்றி வழிபடலாம், ஆஞ்சநேயருக்கும் தீபம் ஏற்றி வழிபடலாம். ஒரே ஒரு தடவை மாத்திரம் திருநள்ளாறு சென்று வழிபட்டுட்டு வரணும் சனிக்கிழமை இன்றைக்கி. இது போக உங்களுடைய ஜாதக பிரகாரம் உங்களுக்கு நடக்கக்கூடிய திசையோ புத்தியோ எது சரியில்லையோ அது சரியில்லாமல் இருக்கும் பட்சத்தில் அந்த தெய்வத்திற்கு, அதாவது நவகிரகத்தில் இருக்கிற தெய்வத்திற்கு, அந்த கிழமை அன்னைக்கு உண்டான தெய்வத்திற்கு தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா அதனால் வரக்கூடிய விளைவுகளில் இருந்து நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கிறத சொல்கிறோம். மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. மகரத்தை பொறுத்தவரை ஒரு சிகரத்தை தொடக்கூடிய அளவிற்கு இந்த வருடம் இருக்க போகிறது. ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 6ஆம் இடத்தில் குரு சென்றாலும் புதிய கடன் வரக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அது சுபக்கடனாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். பணவரவு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். பேச்சில் நிச்சயமாக கவனம் தேவை. குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் மூலியமாக போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். புதிய வேலை மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பாத சனியாக இருக்கிறதுனால பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கும். ராகுவும் சேர்ந்து அங்கே வர, இதன் மூலியமாக பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது.
இந்த காலகட்டத்தில் பேச்சில் அதிகமாக பேசக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். மிகவும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. பண வரவிற்கு தடங்கள் இல்லை, பொருள் வரவிற்கு தடங்கள் இல்லை. படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாடு வெளியூர் சென்று படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். மொத்தத்தில் பார்த்தீர்களேயானால் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக அமையும். இது ஒரு சிகரமான வருஷமாக இந்த 2025 அமையும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். கும்பராசி நேயர்கள், இந்த புத்தாண்டு 2025 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். உங்களுடைய ராசியாதிபதியாகிய சனி பகவான் கும்பராசியிலேயே கடந்த ஓராண்டு காலமாக சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்கார். அவர் கொடுக்குற தொல்லைகளே கொஞ்சம் அதிகம்தான். இருந்தாலும் இப்போ உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதியாகிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து அவர் இவங்களையெல்லாம் பார்க்காமே இருந்தார். அப்போ 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தில் ராகு பகவானும் இருந்து நீங்கள் வார்த்தைகள் சொல்கிறதுல இருந்து தவறான எதிரிகள் நீங்கள் நல்லதை சொன்னால் கூட தவறாக புரிஞ்சிட்டு தப்பாகவே எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த ராகு பகவானும் இப்போ வரக்கூடிய 26/4/2025க்கு உங்களுடைய ராசிக்கே வரப்போகிறார். அதே மாதிரி குரு பகவான் 11/5/2025 அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறவர் 5ஆம் இடத்துக்கு உங்களுடைய ராசியவே பார்க்க போகிறார். இந்த ராசியவே பார்க்கறது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ குரு பார்க்கறது நன்மை தான். அப்போ குரு பார்க்கறதுனால இருக்கக்கூடிய சிரமங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வாக்குஸ்தானத்தில் இருந்த ராகு பகவானும் உங்களுடைய ராசிக்கே வந்துடுறார். அந்த ராசியில் இருக்கிறவரை குரு பகவானும் பார்த்துடுறார். அப்போ இது காலம் வரைக்கும் வாயினால் கெட்டோம் அப்படிங்கிறது மாதிரியாக இருக்கும். நம்ம தப்பாக ரைட்டாக சொன்னால் கூட எதிரி தப்பாக புரிஞ்சிட்டு நம்மளோட சண்டைக்கு வந்துடுவாங்க. இப்போ அந்த இதெல்லாம் குறையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு மிக மிக அதிகம். இருந்த போதிலும் இந்த சனி பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருந்து 3ஆம் இடமான செவ்வாயோட வீட்டை மேஷத்தை பார்க்கறதுனாலையும் புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்காமல் பழைய முயற்சிகளையே சரிவர செய்துட்டு வர்றது சாலச் சிறந்ததாக இருக்கும். அதே போல் அவருடைய 10ஆம் பார்வையாகிய விருச்சிக ராசி, அதாவது செவ்வாயோட வீடு, அந்த செவ்வாயோட வீட்டையும் பார்க்கிற காரணத்தினால் தொழிலில் இருக்கக்கூடிய, அதாவது தொழிலாக இருக்கட்டும் உத்தியோகமாக இருக்கட்டும், அதுகளெல்லாம் சில சங்கடங்கள்லாம் இருக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கும். இருந்த போதிலும் உங்களுக்கு மேலே உள்ளவங்க, அதாவது உங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்களோட சரி பண்ணிக்கின்னு இருந்தால் தான் இருக்க முடியும். இல்லைன்னா வேலையிலையும் உங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய காலமாக அமையும். அதனால் இதெல்லாம் பார்க்க வேண்டியது. இந்த குரு இப்போ இது காலம் வரைக்கும், அதாவது 11/5 அவர் மாறுறதுக்கு முன்னாடி அவர் ரிஷபத்தில் இருந்து 10ஆம் வீட்டை 7ஆம் பார்வையில் பார்த்துட்டு இருந்ததுனால் அந்த சங்கடங்கள் இல்லாமல் இருந்தது. இப்போ அவர் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போயிட்டால் 10ஆம் இடத்த குருவனுடைய பார்வை இல்லாமல் போயிடும். சனியோட பார்வை மாத்திரமே இருக்கும். அதனால் வேலை பார்க்குறதுல சிரமங்கள் இருக்கும், வேலையை விட்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். அதனால் அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப ஆமாஞ்சாமி போட்டுட்டு இருந்தால் தான் இருக்கலாம். இல்லைன்னா வேலையை விட்டு வரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கும். அதனால் எதவாக இருக்கிறது தான் நன்மையை தரும். மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. கும்ப ராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தலையானால் அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியை குரு பார்க்குறார், அதுவே பெரிய விசேஷம். ராசிநாதன், உங்களுடைய ராசிநாதனான சனி உங்களுடைய ராசியிலேயே இருக்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு 7.5 சனி நடந்துகிட்ருக்கு, ஜென்ம சனி நடந்துகிட்ருக்கு. இந்த ஜென்ம சனியினால் என்ன அப்படின்னா உடல் உழைப்பு அதிகமாகும், மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாகக்கூடிய காலகட்டமாக இருந்துகிட்ருக்கும். இப்போ ராகுவும் உங்களுடைய ராசியிலேயே வர்றார். ராகுவும் உங்களுடைய ராசியில் வர்றதுனால உங்களுக்கு இன்னும் மேலும் அழுத்தங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக ஏப்ரல் 26 மே 11 வரலும் இருக்குது. இந்த காலகட்டத்தை ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இதை தவிர பார்த்தலையானால் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருந்து கொண்டு இருக்கும். ஆனால் குரு மாறினதுக்கு அப்புறம், அதாவது 11/5/2025 அப்புறம் பார்த்தேன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. என்ன பெரிய ஏற்றம் அப்படின்னா, குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லக்கூடியது.
உங்களுடைய ராசிக்கு தனஸ்தான அதிபதியும் அவரே, தனக்காரகனான காரகத்துவம் பெற்ற குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியே பார்க்கறது பெரிய விசேஷம். இதை தவிர பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதியும் அவரே, அதாவது தன லாபஸ்தான அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு பகவான்றதுனால உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால எந்த இடத்திலும் எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களுக்கு பணம் வரக்கூடிய அளவிற்கு வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாய் அமையும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். இதை தவிர பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால பார்த்தோம்னா வெளிநாடு போகணுன்னு படிக்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்க ஆளுகள்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதன் மூலியமாக வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம், அதாவது மாஸ்டர்ஸ் டிகிரி, அதை தவிர வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டிஸில் போய் படித்து பட்டம் பெறணும்னு நினைக்கிறவாளுக்கெல்லாம் இந்த காலகட்டம் நிச்சயமாக ஏற்றத்தை கொடுக்கும். தொழில் செய்பவர்கள், தொழிலில் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க, உங்களுடைய வேலையாட்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் தொழில் உற்பத்தியிலையும் சரி, தொழில் வெளியில் வரக்கூடிய ப்ராடக்ட்லேயும் சரி நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். அதன் மூலியமாக உங்களுக்கு அபரிமிதமான லாபம் சேரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. இந்த வருஷம் பார்த்தோம்னா 2025 உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியிலேயே அமர்ந்திருக்கிறது ரொம்ப விசேஷம். இருந்தாலும் சனி பகவான்றதுனால சற்று உடல் நலத்தில் பிரச்சனையை கொடுப்பார். உங்களுடைய நோக்கங்களில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா ராகுவும் சேர்ந்து வரார். அபரிமிதமான எண்ணங்களை கொடுப்பார். அபரிமிதமான எண்ணங்கள்ன்றதுனால விரைந்து ஓடி எல்லாவற்றையும் சாதிக்க தூண்டக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக அமையும். இந்த காலகட்டத்தில் உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அதை தவிர பார்த்தோம்னா உங்களுக்கு சப்தமத்தில் கேது பகவான் வரார். ஏன்னா ஏப்ரல் மாதத்துலேருந்து சப்தமத்தில் கேது பகவானும் ராசியிலேயே ராகு பகவானும் இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனாலையும் இந்த காலகட்டத்தில் பார்ட்னர்ஷிப் வியாபாரங்கள் எப்படி இருக்கும், குருவினுடைய பார்வையினால் உங்களுடைய தீர்க்கமான சிந்தனைகள், உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறுமா அப்படின்றத பொறுத்தவரையில் நம்ம டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் எப்போதுமே குரு பார்த்த இடம் கோடி நன்மை, சனி பார்த்த இடம் பாழ். சனி பகவானை பொறுத்தளவுக்கு நின்ற இடத்தையும் கெடுப்பார், பார்த்த இடத்தையும் பாழ் பண்ணக்கூடியவர் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா இயற்கை அசுபரான சனி பகவானுடைய பார்வை. அப்போ சனி பகவானுடைய பார்வை சுத்தமமாக அவருடைய தகப்பன் வீடான சூரியனுடைய வீட்டை பார்க்குறார். கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தோம்னா அந்த இடத்துல உள்ள கேது பகவானையும் பார்க்குறவார். 2 இயற்கை அசுபர்கள் பார்க்குறது அப்படின்றது அவ்வளோ சிறப்பு இல்லை. கெட்டவர் கெட்டிடுமா ராஜயோகம். ஆனால் இந்த பொறுத்தளவுக்கு 2 அசுபர்கள் சதசப்தம பார்வை, அதையும் சூரியனுடைய பார்வை படுறதுனால, அதுவும் கேது பகவான் சூரியனோட நட்சத்திரத்தை வாங்கிறதுனால கண் நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் எச்சரிக்கையோடு இருக்கணும். அதே போல் பார்ட்னர்ஷிப்பு, லைஃப் பார்ட்னர் கூடயும் வேண்டாத விவாதங்கள், வேண்டாத விதாண்டாவாதங்கள், வேண்டாத வாக்குறுதிகள் கொடுக்கறதையும் காப்பாற்ற முடியாத தன்மை இந்த காலகட்டங்களில் உண்டு. இந்த இடத்துல பார்த்தா சனி பகவான் இருக்கார், ஆட்சி பெற்று இருக்கார். அதாகப்பட்டது உங்களோட எதிர்பாலினத்தை பொறுத்தளவுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இல்லைன்னா பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது ராசியிலேயே ராகு பகவான் இருக்கார். ஏற்கனவே பொறுத்தளவுக்கு கூட ஆட்சி பெற்ற சனி பகவானும் இருக்கார். சனி பகவானை பொறுத்தளவுக்கு இயற்கை உறுப்புகள், அடிவயிறு, எலும்பு, மஜ்ஜை அதிபதி. அதுவும் 7.5 சனி ஜென்மச்சனி நடக்குது. அதனால் வண்டி வாகனங்களில் கெண்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் பொது போக்குவரத்தை பயன்படுத்தினோம்னா பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது தவிர பார்த்தோம்னாக்கா ராகுவும் வந்துட்டார். ராகு அப்படின்னு பொறுத்தளவுக்கு இருதய சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அப்போ இந்த கும்பராசி நேயர்களை பொறுத்தளவுக்கு 2025ஆம் ஆண்டு மிக மிக எச்சரிக்கையாக இருக்கணும். என்ன சாமி இப்படியே பயமுறுத்தி விட்டுட்டு இருக்கிறீங்க? ஒரே ஒரு ஆறுதல் என்ன அப்படின்னாக்க, தனக்காரகனான குரு பகவான் உங்களுடைய ராசியை 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அதனால் மரண பயத்திற்கு ஒப்பான செய்கைகள் வரும். ஆனால் மரணம் வராது, பயப்பட வேண்டாம். ஆனாலும் பொருளாதார விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த விரயங்கள் சுப விரயமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு, அசுப விரயங்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னாலும் உடனடியாக உங்களுடைய குடும்ப டாக்டரை பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது பெரிய பிரச்சனை ஆகிறதுக்கு முன்னாடி தடுக்கலாம்.
சரி, ராசிக்கு இது நாள் வரையிலும் 4ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. 5ஆம் இடத்துக்கு குரு பகவான் போகிறது அப்படின்றது பூர்வ புண்ணிய சொத்துக்களில் இதுவரையிலும் உங்களுடைய முன்னோர்கள் மூத்தோர்கள் தாத்தா பாட்டியோட சொத்து, அப்பா அம்மா சொத்துக்களில் இதுவரையிலும் இருந்த லிட்டிகேஷன்ஸ், வம்பு வழக்கு பிரச்சனைகள் அத்தனையுமே தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த பிரச்சனைகள் தீர்ந்து அதை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு ஒரு சில பேர்கிட்ட பொருளை நம்ம என்ன சொல்லுவோம், நாய் கையில் கிடைச்ச தேங்காய் மாதிரி அப்படின்ட்டு சொல்லிட்டு இருப்போம். அது அதுக்கும் பயன்படாது, அடுத்தவங்களுக்கும் பயன்படாமல் இருந்துச்சு. ஆனால் இந்த குரு பார்க்கறதுனால இந்த கும்பராசி என்பர்கள் அதை அனுபவிக்கக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் குலதெய்வ வழிபாடுக்கு நீண்ட நாட்களாக 2024 எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு குலதெய்வ வழிபாடு போகணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க. ஏதாவது ஒரு தடை வந்துட்டு தாமதம் வந்துட்டு போக முடியாமலே இருந்துச்சு. அப்போ குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இந்த குரு பெயர்ச்சியினால் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் கடந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு எவ்வளவோ முயற்சி எடுத்தீங்க, ஆனால் அதற்குண்டான ரெகக்னைஸ் கிடைக்கல. நம்மளை பொறுத்தளவு ரெகக்னைஸ்னால் என்ன? 1 பதவி உயர்வு, 2 பண வரவு. அது ரெண்டுமே இந்த காலகட்டங்களில் 2025 கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் கடந்த காலகட்டங்களில் உடல்நலத்தில் உபாதைகள் இருந்துச்சு, அந்த உபாதைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசியிலேயே சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கிறதுனால உடல் நலத்தில் கவனம் தேவை. வெளியில் உணவு உண்பது மற்றும் வெளியில் தண்ணி குடிக்கிறது, வெளியூர் பயணங்களில் பொறுத்தளவுக்கு நீண்ட நெடுந்தூர பயணங்களில் பொறுத்தளவுக்கு எல்லாத்தையுமே உணவுப் பொருட்களை சமைச்சு எடுத்துகிட்டு போயிட்டு கொண்டு விட்டுருந்தீங்கன்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா அடிவயிறு ஜெரிமான உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் எலும்பு மஜ்ஜைக்கு அதிபதியும் சனி பகவான், அதனால் கால் வலி கை கால் வலி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் எல்லாத்தையுமே பொறுத்தளவுக்கு மிகவும் எச்சரிக்கையோடு செயல்பட்டிங்கன்னா பிரச்சனைகளை தவிர்க்கலாமா? பிரச்சனைகளை தவிர்க்கலாம். ஆனாலும் ஒரு சில பேருக்கு தசாநாதனும் புத்திநாதனும் அந்தரநாதனும் சூட்சமநாதனும் சரியில்லை என்றால் கொடுக்கக்கூடிய நற்பணங்களையும் கொடுப்பார், கொடுக்கக்கூடிய கெடுபலனையும் கொடுப்பார். அப்போ யார்கிட்ட சரணாகதி அடையணும், எந்த கடவுள்கிட்ட சரணாகதி அடையணும், எந்த கிரகத்துக்கிட்ட சரணாகதி அடையணும் அப்படின்றத ஐயா டாக்டர் சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாக விவரமாக சொன்னீங்க ஐயா. இப்போ இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனியாக இருப்பதனால, இப்போ ஜென்மச்சனினால் இப்போ ஓராண்டு காலமாகவே பிரயாசப்பட்டுட்டு இருக்கிறீங்க. அதுலேயும் இப்போ குரு மாறினதுக்கப்புறம் அவர் 9ல் பார்த்தாலும் அங்கே கூட ராகுவும் சேர்ந்துக்க போகிறார் ஜென்மத்திலேயே. அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனால குச்சனூரில் இருக்கிற சனி பகவானை போய் வழிபட்டுட்டு வர்றது சால சிறந்ததாக இருக்கும். சனிக்கிழமை இன்னைக்கு போய் வழிபட்டுட்டு வாங்க. அங்கே செய்ய வேண்டிய முறைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும். அங்கே கேட்டிங்கனாலே அவங்க சொல்லுவாங்க. அந்த முறை பிரகாரம் பண்ணி அந்த சனிக்கிழமை இன்னைக்கு போய் குச்சனூரில் சனீஸ்வர பகவானை போய் வழிபட்டுட்டு வர்றதுனால உங்களுக்கு இந்த சனீஸ்வரன் நாள் 7.5 நாட்டு சனி ஜென்மச்சனியினால் வரக்கூடிய விளைவுகள் நீங்கும். அதுபோல் ராகுவும் அங்கேயே உட்கார போகிறார். அப்போ ராகு அங்கே இருக்கிறதுனால ராகு கால நேரத்தில் துர்க்கைக்கு போய் தீபம் ஏற்றி வழிபடலாம். அது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ராகு கால நேரத்தில் பண்ணுறது சால சிறந்ததாக இருக்கும். அப்படி இல்லை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முடியலை அப்படின்னு சொன்னால் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு 3 to 4:30 ராகு கால நேரத்தில் போய் பண்ணுறதும் சால சிறந்ததாக இருக்கும். இது போக இந்த சனீஸ்வரனுடைய தொல்லை கொடுக்கறதுனால டெய்லி ஒரு விநாயகரை போய் வணங்குறதும், சனிக்கிழமை அன்னைக்கு சனீஸ்வரனை வணங்கிட்டு ஆஞ்சநேயரை வணங்குறதும் சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் தவறாமல் செய்துட்டு வந்தீங்கன்னா இந்த சனியினாலையும் இந்த ராகுனாலையும் ஏற்படக்கூடிய விளைவுகளில் இருந்து நன்மை பயக்க முடியும் அப்படிங்கிறத தீர்க்கமாக சொல்லலாம். அதுபோல் இது நம்ம இப்போ கோச்சார ரீதியில் இந்த 2025 கிரக நிலைக்கு சொன்னது. இது போக உங்களுடைய ஜாதக பிரகாரம் உங்களுக்கு இப்போ தற்காலம் என்ன திசை நடக்கிறது, என்ன புத்தி நடக்கிறது, இதில் புத்திநாதன் சரியில்லையா, தசாநாதன் சரியில்லையா, அது எந்த கிரகம் சரியில்லையோ அந்த கிரகத்திற்கு உண்டான கிழமை அன்னைக்கு அந்த கிரகத்தையே போய் வழிபட்டுட்டு வர்றதுனாலையும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் இந்த 2025 வருஷத்தில் உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கணும். தேவையற்ற விஷயங்களில் மனசை போகிறது நல்லதில்லை. ஏன்னா ராகு உட்கார்றதும் சனி பகவான் ஆட்சியில் இருக்கிறதும் ராகு உங்களுக்கு மன கிளேசத்தை ஏற்படுத்தி
பிரம்மாண்டத்தை காட்டி அதன் வழியாக மாய வலையில் பிம்பத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். கும்பராசிக்காரர்களுக்கு பிம்பத்தில் அகப்படாமல் இருப்பது நல்லது. இந்த மாய பிம்பத்தில் மாட்டிக்கொள்ளாமல் இருக்கிறது எப்படி அப்படின்னா, நேர்மையான வழியில் செல்வது, அதுதான் ஒரே வழி. குரு பார்வையின் இருக்கக்கூடிய காலகட்டமான மே மாதத்திலிருந்து நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு நிச்சயமாக வரும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. குரு மாறின பிறகு உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம். நண்பர்கள் மூலியமாக சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் தொழிலில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தொழிலில், சொந்த தொழிலில் மேன்மை இருக்கும். வேலையில் நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு, ஏற்றங்கள் உண்டு. அதன் மூலியமாக பண வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. பணம் சுப செலவுகளாக மாறக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும். இருந்தாலும் ராகுவின் பிம்பத்திலிருந்து சற்று ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, நாம் இதுவரையிலும் வருஷ பலன் பார்த்தோம். உங்களுக்கு இந்த வருஷ பலன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உங்களுடைய அதிபதி குரு பகவான். கெட்டாலும் மென்மக்களே சங்கு சுட்டாலும் மென்மை தரும். அப்போ இந்த குருவுடைய அதிபதியாக கொண்டவங்க கண்டிப்பாக நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். என்ன சாமி எடுத்த விட்டே சூப்பராக சொல்லிட்டீங்க, கூட அதுக்கப்புறம் தான் சிக்கலை சொல்லுவீங்களா? கண்டிப்பாக. ஒரே ஒரு விஷயம், குரு ராசியை கொண்டவங்களுக்கு எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு ஒரு எண்ணங்கள், சலனங்கள், மென்டல் டிப்ரெஷன், மென்டல் டிஸ்டர்ப்டு இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தடுத்து என்ன செய்யணுன்ற எண்ணங்கள் இருந்துகிட்ருக்கும். ஆனாலும் அவங்களுக்கு பொறுத்தளவுக்கு அதுவும் ரேவதி நட்சத்திரமாக இருந்தாச்சுன்னா பழிவாங்கக்கூடிய குணமும் இருக்கும். சரி, அடுத்தது 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் உங்களுடைய ராசியாதிபதியான குரு பகவான் இருக்கார். எத்தனை மாதம் இருக்கிறாரு? மே மாதம் வரல இருக்கிறாரு. அப்போ இந்த மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் எடுத்த முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஏன் அப்படின்னாக்க ராசிநாதன் குரு, தனக்காரகன் குரு, புத்திரக்காரகன் குரு, எண்ணங்களுக்கு அதிபதி குரு. அப்போ முயற்சி ஸ்தானத்தில் குரு இருந்து உங்களை ஏற்றமான நிலைக்கு கொண்டு விடுவார். பயப்பட வேண்டாம். சரி, அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 7.5 சனியில் விரயச்சனி நடக்குது. என்ன சாமி எல்லாத்தையும் நல்லது சொன்னீங்க, கூடவே எப்படின்னு சொல்லிட்டீங்க. கண்டிப்பாக. ஆனாலும் பிரகஸ்பதியான குரு பகவான் ஜூனுக்கு அப்புறம் மாசிட்டு 12ஆம் இடத்தை அவருடைய 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அது என்ன சாமி வெளியூர் வெளிமாநிலத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும்? 12ஆம் இடம் அப்படின்றதே பொறுத்தளவுக்கு மறைந்து வாழக்கூடியது, வெளிப்பாகக்கூடியது. அதை தவிர அங்கே உள்ள ராகு பகவானை குரு பகவான் பார்க்கறதுனால அந்நிய தேசத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்நிய மதம், அந்நிய மொழி பேசுகிறவங்க கூட தொடர்பு ஏற்பட்டு உங்களுடைய வியாபாரத்தை விஸ்தீரணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ ஒன்றை இழந்தால் ஒன்றை பெறலாம். எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு அஷ்டமத்து சனி, அர்த்தாசிரம சனி, 7.5 சனி தொடர்பு உடையவங்க வீட்டில் இல்லாமல் வெளிமாநிலம், வெளிநாட்டுக்கு போனால் சனி பகவான் கிடைக்கக்கூடிய தொல்லைகளின் அளவை குறைப்பார். ஏன் அப்படின்னாக்க வீட்டை விட்டு போகும்போதே தாய் தந்தையரோட அன்பு, தாய் தந்தையரோட பாசம், கூட பிறந்த சகோதரத்தோட பாசம் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம வெளிநாட்டுக்கு, வெளியூருக்கு, வெளிமாநிலத்துக்கு சம்பாதிக்கிறதுக்காகவும் மேற்கல்விக்காகவும் போகிறோம். அப்போ இதை கெடுத்ததுனால அந்த சனி பகவான் இந்த பிரச்சனைகளை தராமல் நல்லபடியாக கொடுப்பார். 2. அதுக்கு அடுத்தது குருவும் சனியும் பார்க்கிறது அப்படின்றதுக்கு பேர் குரு சண்டால யோகம்னு பேர். இந்த குரு சண்டால யோகம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்க சட்டத்துறை, அதாவது நீதித்துறையில் லாயராக இருக்கக்கூடியவங்க, ஜட்ஜாக இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே இந்த புத்தாண்டு 2025ஆம் ஆண்டு ஏற்றமான நிலை இருக்கும். எப்படி ஏற்றமான நிலையாக இருக்கும்? சாதாரண வக்கீலாக இருந்தவங்களுக்கு அரசு தொடர்பு மூலியமாக அரசு வக்கீலாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் கேஸே இல்லாமல் கடந்த காலகட்டங்களில் முடங்கி இருந்த வக்கீல்களுக்கு புதிய கேஸு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக
லாயராக இருந்துக்கிட்டு ஜட்ஜுக்கான முயற்சி எழுதி ஜட்ஜுக்கான தேர்வு எழுதினீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ஜட்ஜு பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. செஷன்ஸ் கோர்ட்டில் இருக்கிற நீதிபதிக்கு உயர் நீதிமன்றத்தில் கொலிஜிய முறையில் தேர்வாகி உங்களுடைய தகுதி திறமையின் அடிப்படையில் தேர்வாகி நீதிபதியாக கொடுக்க வாய்ப்புகள் உண்டு. உயர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வக்கீல்கள், உயர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகளுக்கு, உயர் நீதிமன்ற வக்கீல்களுக்கு பெரிய சீனியர் கவுன்சிலாக போகக்கூடிய, உச்ச நீதிமன்றத்தில் சீனியர் கவுன்சிலாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் உயர்நீதிமன்றத்தில் நீதி பரிபாலனம் செஞ்சு தன்னுடைய சுய முயற்சியினாலையும் தன்னுடைய விடாமுயற்சியினாலையும் உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மற்ற மாநிலங்களுக்கு தலைமை நீதிபதி ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது எல்லாமே நியாயத்தின் வழியில் செல்லக்கூடியவர்களுக்கு. சனி பகவானுக்கு இன்னொரு பட்டம் உண்டு, அதற்கு பேர் ஈஸ்வர பட்டம். எந்த கிரகத்துக்கும் பட்டம் ஈஸ்வர பட்டம் கிடையாது. ஏன்னா சத்தியவான், நியாயவான், தர்மவானான சனீஸ்வர பகவானுக்கு ஈஸ்வர பட்டம் உண்டு. நியாயமான வழியில் செயல்படக்கூடிய சட்டத்துறையை சேர்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கடந்த வரக்கூடிய 2025ஆம் ஆண்டில் பதவி உயர்வு, பணவரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இதை தவிர ராசிக்கு 6ஆம் இடமான சூரியனுடைய வீட்டில் கேது பகவான் வரார். ஆன்மீக தொடர்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய புதிய வேலை கிடைக்க, படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு வேலை கிடைக்காம திண்டாடிட்டு இருந்தவங்க அத்தனை பேருக்கும் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் பார்த்தோம்னாக்க அரசு தொடர்புடைய உத்தியோகங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க, டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி எழுதக்கூடியவங்க, அதே போல் உயர்கல்விகளுக்கான காம்படிட்டிவ் எக்ஸாம் செய்யக்கூடிய ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, யூபிஎஸ்சி மற்றும் பிஹெச்டி படிப்பு படிக்கக்கூடியவங்களுக்கு விரும்பிய பல்கலைக்கழகங்களில் விரும்பிய கோர்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஆனந்தமான காலகட்டம்னு சொல்லலாம். சரி, 12ஆம் இடத்தில் உண்டான ராகுவும் 12ஆம் இடத்தில் உண்டான சனி பகவானும் என்னென்ன நற்காரியங்களையும் என்னென்ன கெடுகாரியங்களையும் செய்வார் என்பதை நம்மளுடைய அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது மீன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதி கேந்திரத்தில் போகிறார். இந்த வருஷம் பார்த்தலையானால் 2025 மே மாதத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு போகிறார். தாயின் உடல்நிலையில் ஏற்றம், புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் இதெல்லாம் வரும். இதை தவிர பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நிச்சயமாக வேலை மாற்றத்தை கொடுப்பார். 7.5 சனி இருக்கிறதுனால கண்டிப்பாக வேலை மாற்றங்கள் வரும். அந்த வேலை மாற்றத்தில் பெரிய ஏற்றம் வரும். ஏன்னா குருவினுடைய பார்வையே இருக்குது. இதன் மூலியமாக பண வரவிற்கு நிச்சயமான ஒரு ஏற்றம் இருக்கும். இதை தவிர பார்த்தலையானால் ராகுவும் சேர்ந்து 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல முயற்சிகள், நல்ல ஒரு விசேஷமான விஷயங்களை எல்லாத்தையும் நீங்கள் அடைய போகிறீங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகுவும் சனியும் சேர்ந்து இருக்கிறதுனால வெளிநாடு பயணம் போகக்கூடிய வாய்ப்புகளும், வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய காலகட்டமாகவும் அமைய போகிறது. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை உங்களுடைய வேலையில் ஏற்படுத்துவார். புதுசாக ப்ராஜெக்ட்டுக்குன்னு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் நிச்சயமாக வரும். அதுவும் ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, சாஃப்ட்வேர் ஹார்ட்வேரில் இருக்கிறவங்க, இவங்க நிச்சயமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுவும் டீம் லீடாக இருக்கிறவங்க, அதை தவிர ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க, அட்மின் இன்சார்ஜாக இருக்கிறவங்க, அதை தவிர பார்த்தாலேயானால் இந்த இதில் தங்க வியாபாரம் செய்பவர்கள், அதை தவிர தங்க வியாபாரத்தில் தங்கத்தினுடைய உருக்கி அதனுடைய ஆபரணங்களாக செய்யக்கூடிய நகாசு வேலை செய்தவர்கள், அதை தவிர படிப்பிற்கு இருக்கக்கூடிய அறக்கட்டளைகள், இந்த மாதிரியான விஷயங்களில் வெளிநாட்டிலிருந்து அதீதமாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியில் 8, 10, 12 இந்த 3 இடத்தையும் பார்க்கறதுனால தொழிலில் பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தப்படுவார். அதை தவிர பார்த்தலையானால் மறைந்த இடத்துலேருந்து திடீர் வருமானம் வரும். அதுவும் பார்த்தீங்கன்னா ரேஸு, ஷேரு, அதை தவிர கோல்டு பாண்ட்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தொழிலில் பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். வேலை நிமித்தமாக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிச்சயமாக படிப்பில் நல்ல ஆர்வம், இளநிலை படிப்புகள்லாம் நல்ல ஆர்வம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய வேலையில் மாற்றமும் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் உடல்நிலையில் 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்த்தீங்களேயானால் இந்த வருஷம் 2025
இந்த குரு பகவானுடைய மாற்றமும் இந்த சனி பகவானுடைய சனியினுடைய 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்க்கக்கூடிய குரு பகவானும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்குது. இருந்தாலும் 7.5 சனி காலமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் 2வது ரவுண்டா 3வது ரவுண்டா அப்படின்றத பொறுத்து அந்த சனி பகவானுக்கு உண்டான உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுட்டு அதற்கு உண்டான பிராயச்சித்தங்கள் இல்லை பரிகாரங்கள் என்ன செய்யணும், எந்த கோவிலுக்கு போனால் நல்லபடியாக இருக்கும் இந்த வருஷத்துக்கு அப்படின்றத டாக்டர் சக்தி சோமையா ஐயா கிட்ட கேட்போம். ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா. இப்போ இந்த 7.5 நாட்டு சனியை பற்றி ஐயா சொன்னாங்க. அதில் சொல்லும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, முதல் ரவுண்டு 2வது ரவுண்டு 3வது ரவுண்டு இருந்தால் எப்படி இருக்கும்னு. அப்போ 27 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக முதல் ரவுண்டாக இருக்கும். அப்போ இந்த முதல் ரவுண்டாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த விரையச்சனி என்ன பண்ணுவார்னு கேட்டால், அவங்களுடைய படிப்பில் தடைப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கிறவங்களா இருந்தால், உத்தியோகத்துக்கு போகிறவங்களா இருந்தால் உத்தியோகத்தில் தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதேமாரி சொந்த தொழில் பண்ணுறவங்களாக இருந்தால் அதில் நஷ்டங்கள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. இதே செகண்ட் ரவுண்டு அப்படின்றவங்க இந்த 27 வயசுக்கு மேலே ஒரு 57 வயசு 58 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அது செகண்ட் ரவுண்டுன்னு சொல்லக்கூடியது. அந்த 2வது ரவுண்டு நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அபரிமிதமான வெற்றியை தரக்கூடியவர். ரொம்ப அற்புதமாக இந்த காலகட்டத்தில் அவங்கள தூக்கி பெரிய லிஃப்ட்டு, அதாவது நினச்சி பார்க்க முடியாத உயரத்துக்கு கொண்டு போகக்கூடிய நிலைமைக்கு அவங்கள ஏற்படுத்தக்கூடிய காலமாக இருக்கும். தொழில் செய்கிறதா இருந்தாலும் சரி, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, உயர்வடைகிறதுக்கு உண்டான காலமாக அமையும். அதே சமயத்தில் 57 வயசுக்கு மேலே 87 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அது 3வது ரவுண்டு அப்படின்னு சொல்கிறது. இந்த 3வது ரவுண்டில் இருக்கிறவங்க இந்த 12ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய உடல்நிலையை ஆரோக்கியமாக பார்த்துக்கிறதுக்கு உண்டான வேலையை நீங்கள் செய்யணும். சின்னதாக இருந்தால் கூட அதை டாக்டர்கிட்ட போய் காமிச்சு அது எனக்கு என்னவா இருக்குது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிறணும். இல்லைன்னா அதனால் உடல்நிலை தொல்லைகளை தரக்கூடிய வாய்ப்புகளும் மிக அதிகம். இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்தந்த வயசு காலத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு உண்டான சூழ்நிலைகளை சொல்லியிருக்கிறோம். அது பிரகாரம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இதில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இதில் இந்த வெறியச்சனி காலமாக இருக்கிறதுனால சனிக்கிழமை அன்னைக்கு சனீஸ்வர பகவானுக்கு போய் தீபம் ஏற்றி வழிபடுறதும், டெய்லி ஒரு விநாயகரை போய் வணங்குறதும், சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயரை வணங்குறதும் சால சிறந்ததாக இருக்கும். ஆக இந்த வருஷத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா, அதாவது உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகியவர் குரு பகவான். அவர் இப்போ முயற்சி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல இருக்கிறவர் 4ஆம் இடத்துக்கு போகிறார். 4ஆம் இடத்துக்கு போகிறது குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதா அப்படி ஒன்றும் பெரிய சிறப்பு இல்லை. 3ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு. 4ஆம் இடத்துக்கு போனாலும் அவர் 9ஆம் பார்வையில் சனியும் ராகுவும் பார்க்கறதுனால உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஆனால் 4ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பில்லை குரு பகவான். அப்போ அதனால உங்களுக்கு தென்குடி திட்டை அங்கே போயிட்டு இந்த வருஷத்தில் ஒரு தடவையாவது போய் நீங்கள் தென்குடி திட்டையில் போயிட்டு வழிபட்டுட்டு வரணும். அதாவது அது குருஸ்தலம். அப்போ குருஸ்தலத்தில் போய் ஒரு தடவையாவது போய் நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வரக்கூடிய தீமைகள் விலகி நன்மைகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போது இதை போய் செய்ய வேண்டிய நாள் என்னன்னு கேட்டிங்கன்னா, வியாழக்கிழமை அன்னைக்கு போய் பண்ணணும். வியாழக்கிழமையில் போய் பார்த்துட்டு வாங்க. மற்ற வாரங்களில் இங்கே இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு போய் குரு பகவானுக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு போய் விளக்கேற்றி வழிபட்டுட்டு வாங்க. அதனால் வரக்கூடிய நன்மைகளாக மாறும். தீமைகளிலிருந்து நன்மைகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. மொத்தத்தில் பார்த்தீங்களே ஆனால் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலமாக இருக்க போகிறது இந்த 2025. இருந்தாலும் 7.5 சனியின் தாக்கம் நிச்சயமாக இருக்கும். வேலையில் மாற்றங்கள் இருக்கும். குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய காலகட்டமாக இருக்கும். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சென்று வெற்றியை பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குருவின் பார்வை 4ஆம் இடத்தில் இருக்கும். குருவின் பார்வை 8, 10, 12 ஸ்தானங்களில் விழுறதுனால தொழிலில் அபரிமிதமான யோகம் இருக்கும். வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு வரக்கூடிய பணம்
உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்டி இது எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளியூர் வெளிமாநிலம் சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும். அதை தவிர ஷேர் மார்க்கெட், அதை தவிர மறைந்த இடத்திலிருந்து வரக்கூடிய பணம்னு சொல்லக்கூடிய இன்சூரன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களிலிருந்து உங்களுக்கு பணம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெற்றிக்கு நிச்சயமாக ஒரு பெரிய ஊன்றுகோலாக இந்த வருஷம் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீர்களேயானால் இந்த மீனராசிக்காரர்கள் வானம் போல் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம்.